வடிவேலோட ஒரு ஃபேமஸான காமெடி சீன் பார்த்துருக்கிறீங்களா? அதாங்க மனுநீதி படத்துல வடிவேலுவும், முரளியும் பொண்ணு பார்க்க போவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பஞ்சாயத்து ஆயிரும். அதுக்கப்புறமா 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது வடிவேலு ஒரு வசனம் சொல்லுவாரு. "காலையிலேருந்து இந்த கிராமத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி தான் ஓடிட்டு இருக்கிறேன். தலவாசல் எங்கடா இருக்கு? ஒரே தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிறேன். தலவாசல் எங்க வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு அந்த திசை தெரியாம தேடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இத நம்ம ட்ரேடிங் ஜர்னி கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெறைய பேர் இப்படி தான் மார்க்கெட்ல நம்ம இருப்போம் பல வருஷமா. ஆனா பல லட்சம் ரூபாய லாஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் என்ன? இப்ப நம்ம ஒரு ரோட்ல கார் ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முன்னாடி ரோடு இருக்குதா? மேடு இருக்குதா? பள்ளம் இருக்குதா? என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சா தான் நம்மளால சரியா வண்டி ஓட்ட முடியும். அப்படி தெரியலன்னா என்ன ஆகும் நெனச்சு பாருங்க. இந்த மாரி ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்கள் இருந்தா நல்லாருக்கும் தானே! அத தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல பேசப் போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம இந்த கார் எக்ஸாம்பிள்க்குள்ள வரலாம். நீங்க இப்போ ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனா முன்னாடி உங்களுக்கு ரோட் சரியா தெரியல. மிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பனி இருக்குது. அதனால சரியா ரோட் தெரியலன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரியான ஒரு சினாரியோல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 4 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கார வந்து ஓரளவுக்கு சரியா ஓட்ட முடியும். ஃபர்ஸ்ட்டு அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒயிட் லைன்ஸ் இருக்கும் இல்லையா? அத நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார் வந்து கரெக்ட்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்குதா? கரெக்ட்டான டைரக்ஷன்ல போயிட்டுருக்குதா? இல்ல லெஃப்ட், ரைட் நம்ம வந்து போகணுமா? அப்படிங்கிறத நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்க கார்ல இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர். அத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ ஸ்பீட்ல வண்டிய ஓட்டிட்டு இருக்கிறீங்க? இந்த ஸ்பீடு கரெக்ட் தானா? ஆவரேஜ் ஸ்பீட்ல இருக்கா? இல்ல நம்ம ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோமா? அப்படிங்கிறத பார்த்து உங்க வேகத்த நீங்க குறைச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த சைட் பேரியர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சைட் பேரியர்ஸ நீங்க பார்த்தா கூட, நம்ம எந்த பக்கம் அதிகமா வந்திருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம லெஃப்ட் சைட் ரொம்ப வந்துட்டோம். அதனால தான் நமக்கு இங்க பேரியர் இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் உள்பக்கமா திரும்பிரலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதையும் தாண்டி அந்த ரோட பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் குடுக்காரு. இல்ல முன்னாடி போலாம், டிராஃபிக்லாம் எதுவும் இல்ல, கிளியரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிக்னல் குடுக்குறாரு அப்படின்னா, அத வச்சு கூட நீங்க அந்த ரோட ஃபாலோ பண்ணி அந்த ரோட கடந்து வர முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லயும் மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 இண்டிகேட்டர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்ட சக்சஸ்ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த 4 இண்டிகேட்டர் என்ன? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம டீடைல்டா பேச போறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா ட்ரெண்ட் லைன், பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல கவர் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பெஸ்ட்டா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்த்துட்டு then நீங்க இந்த வீடியோவ பாருங்க. அதுக்காக உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல செப்பரேட் லிஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்கிறேன். அத நீங்க பாருங்க. போன எபிசோட்ல இண்டிகேட்டர் பத்தி பேசும்போது நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு இருட்டுல நம்ம நடக்கும்போது நம்ம கையில இருக்கக்கூடிய டார்ச் மாரி தானே தவிர, அந்த டார்ச் இருக்கிறதுனாலயே நம்ம தேடக்கூடிய பொருள கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுல எந்த கேரண்டியுமே கிடையாது. அதே மாதிரி தான் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பா, கரெக்ட்டா, என்ன மாரியான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டூல் தானே தவிர, நீங்க தான் வந்து ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டிவ் டூல் தான் இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. இண்டிகேட்டர மட்டும் நம்பியே நீங்க ட்ரேட் அப்படிங்கிறத எடுக்கவும் முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம அடுத்த 4 இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 18க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதுதான் இந்த சீரீஸில் பார்க்கக்கூடிய முதல் வீடியோவாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். தென் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோடைய லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின அப்டேட்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த வீடியோஸ் எப்போ வரப்போகுது, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்டனன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, VWAP அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். VWAP அப்படின்னு நம்ம அதை ஷார்ட்டாக சொல்லுவோம். வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் பற்றி தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த VWAP அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டரை சார்ட்டில் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன செட்டிங்ஸில் மாற்றணும், இந்த VWAP இண்டிகேட்டர்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டருக்குள்ளே போங்க. VWAPன்னு டைப் பண்ணுங்கள். இதாக இருக்கு இல்லையா, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம். இப்போ இதில் நமக்கு இந்த VWAP லைன் மட்டும் இருந்தால் போதும். இந்த அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே கொடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இந்த லைன் கொஞ்சம் விசிபிளாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும்
செட்டிங்ஸில் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து விவேம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வால்யூம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் நடக்கக்கூடிய எவ்வளோ ட்ரேட்ஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு, நம்பர் ஆஃப் பை ட்ரேட்ஸ், அதுக்கப்புறமா செல் ட்ரேட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல எவ்வளோ ட்ரேட்ஸ் நடந்திருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா, வால்யூமையும் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் இந்த விவேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இதை பற்றி இந்த ஃபார்முலா எப்படி உருவாக்குனாங்க, இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோம், இது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறதுக்கே நமக்கு 1 ஹவர் அல்லது தேவைப்படலாம், அதுக்கு மேலேயும் கூட. அதனால் நம்ம அந்த டீட்டெயில்டாக கால்குலேஷன்ஸ்குள்ளலாம் போகாமல் இந்த விவேம்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிம்பிளாக இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல் தாங்க இந்த விவேம்ப் அப்படிங்கிறது. எப்படின்னா, இந்த விவேம்ப் அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணாலும் சரி இதே வேல்யூ தான் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டாக்ஸுக்கும் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல கட் பண்ணி மேலே போயிருக்கு, கொஞ்சம் தூரம் போயிருக்கு, அதுக்கப்புறமா அங்கே கீழே வந்துருச்சு. தென் மறுபடியும் கம்ப்ளீட்டாக வந்து இதை கட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்துருச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டைரக்ஷனை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு இந்த விவேம்ப் அப்படிங்கிறது. ஸோ விவேம்ப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். விவேம்புக்கு மேலே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அப்சைட் ஃபோக்கஸ் பண்ணணும், விவேம்புக்கு கீழே ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா டவுன் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விவேம்ப் ப்ரைஸ் லைனை கட் பண்ணி மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த விவேம்ப் லைன் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ மேலே போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நல்ல டவுன்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 100% இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் மட்டும் இல்லை, எந்த இண்டிகேட்டருமே 100% அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. நம்ம தான் அதில் சில அடிஷ்னல் வேல்யூஸை இன்புட்ஸை நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேடில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து 50-50 மட்டும்தான். சரிங்களா. ஸோ அந்த 50-50 ப்ராபபிலிட்டியை நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக ஆட் பண்ணி தான் 55, 60, 65, 70 அப்படிங்கிறத அந்த ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எவ்வளோ தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ஈவன் தோ நீங்கள் 95% ப்ராபபிலிட்டிக்கு கொண்டு வந்தாலும் சரி, 5% நீங்கள் நினச்சதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் அப்படிங்கிறத எப்போவுமே மறக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ப்ரைஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டாகவும் இந்த இடத்துல இருந்திருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ விவேம்ப் அப்படிங்கிறது நார்மலாக ட்ரெண்டினுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இது இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லை மற்ற டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் விவேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர். நம்ம அடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜஸ். நிறைய இண்டிகேட்டர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது இந்த மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது ஃபேவரட்டானது, அதில் இதுவும் ஒன்று. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இது வரும். இதுலேயே வந்து எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ், அதுக்கப்புறமா நிறைய டைப்ஸ் இருக்குது. நமக்கு இப்போது டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. செட்டிங்ஸ் போங்க, இதில் நம்ம வந்து 20 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். இன்புட்ஸில் இந்த லென்த்தில் போயிட்டு நீங்கள் 20ன்னு வச்சுக்கோங்க. ஸ்டைலில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை டார்க்காக நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற கலர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு லைனை நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில்ஸில் இருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸினுடைய ஆவரேஜ் தான் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கூட சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய 10th
மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, இங்கிலீஷில் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இது எல்லாத்துலேயுமே ஒரு மார்க் எடுத்து 500க்கு எவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பர்சன்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து 100க்கு ஒரு 70% அப்படின்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜாக 70 எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு தானே அதோடைய அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து 9 மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், இல்லை 10 மூவிங் ஆவரேஜ், இல்லை 20, 50, 200 இந்த மாதிரி நீங்கள் நம்பரில் சொல்லி மூவிங் ஆவரேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமில், அது என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 ஹவர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சுருந்தாலும் சரி, அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கடைசி 20 கேண்டில், கடைசி 30 கேண்டில், 50 கேண்டில் அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் இங்கே வந்து 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது 23,272 அப்படின்னு நீங்கள் காட்டுது. அப்படின்னா கடந்த 20 கேண்டிலுடைய க்ளோஸ் வேல்யூலாம் இருக்கும் இல்லையா, அதனுடைய ஆவரேஜ் அது எல்லாத்தையுமே கூட்டி 20ஆல் நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த 23,272 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 20 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத இது உங்களுக்கு சொல்லும். ஸோ எப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீழே ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். நிறைய இடங்களில் அப் சைட் டவுன் சைடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு சைட்வைஸ்லையும் போகும், ஸ்டாப் லாஸும் அடிக்கும். சில நேரங்களில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல டவுன் சைட் காட்டியிருக்கு, ஆனால் பெரிய அளவுக்கு டவுன் சைட் போகலை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நடந்த உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துருக்கும். ஒரு பெரிய ரைடெல்லாம் கூட நீங்கள் இந்த 20 மூவிங் ஆவரேஜை வச்சு உங்களால் பிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், காலையில் ஃபஸ்ட்டு 2வது கேண்டிலே இந்த 20 மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு இதுக்கு மேலே நம்ம வந்து இதை நம்ம வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக கூட வச்சுக்கலாம். எப்போ நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வைக்குதோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா கூட இந்த ஃபுல் ட்ரெண்டையும் நம்மளால் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் பார்க்குறோம், 3 மினிட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 20 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து லார்ஜ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான இந்த நம்பர்ஸும் நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டே சார்ட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்விங் ட்ரேட் பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேட் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதே விஷயத்தை நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் மாற்றி இந்த இடத்துல 20 இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 50 அப்படின்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இருக்கக்கூடிய 50 மூவிங் ஆவரேஜை நான் உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் மேஜராக மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது மார்க்கெட்டு. எப்போ இந்த 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வருதோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே இப்போ இந்த 50 மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் என்னவா இருக்குது, லாங் டேர்மில் ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டியோட சார்ட் பாருங்கள், முதல்லன்னு சொல்கிறத விட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே வரவே இல்லை. ஸோ 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் லாங் டேர்மில் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் இந்த ஜனவரி சமயத்தில் தான் 26ல் தான் ப்ரைஸ் வந்து கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் இந்த வார் சமயத்தில் மறுபடியும் இப்போ 200 மூவிங் ஆவரேஜஸ் கட் பண்ணி கீழே வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், Jan 25ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 மூவிங் ஆவரேஜஸ் கீழே கட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த 200 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ப்ரைஸில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நவம்பர்லலாம் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இது இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து சார்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து பொருந்தும். ஒரு ஸ்விங் ட்ரேட் பிளான் பண்ணுறீங்க, லாங் டேர்மில் ஒரு ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அது 200 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ரீ இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 இண்டிகேட்டர் தான் உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் மூவிங் ஆவரேஜஸ்லேயே நிறைய மூவிங் ஆவரேஜஸை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இது நம்ம டெலீட் பண்ணிப்போம். இதில் நீங்கள் மறுபடியும் இண்டிகேட்டரில் போயிட்டு மல்டிபிள் இஎம்ஏ, இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, சேலம் செல்வா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் செட்டிங்ஸில் போய் பாருங்கள்,
நீங்கள் ஒரே இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்ஸில் 20 நீங்கள் போட்டுக்கலாம், 200 இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். 20, 50, அதுக்கப்புறமா 100, அதுக்கப்புறமா 200, ஏன் 500, இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி க்ளோஸ் வேல்யூக்கு மட்டும் இல்லை, ஹை லோ இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜஸ் வந்து மாற்றி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா க்ளோஸை வச்சு நமக்கு மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஹைலோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேண்டே கூட கிடைக்கும் இல்லைங்களா? இப்போது இதெல்லாமே நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் இந்த ஒரே இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் பல மூவிங் ஆவரேஜஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆவரேஜஸ் அப்படிங்கிறது இதுதான். நான் முதல்ல அந்த உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு மிஸ்டாக இருக்குது, ரோடே தெரில அப்படின்னா, முன்னாடி ஒரு ஒயிட் லைன் போயிட்டுருக்கும். அந்த ஒயிட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேரெக்ஷனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கரெக்டான டேரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலான்னு சொல்லியிருந்தேன். எப்படி கார் ஓட்டும்போது ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுமோ, அதே மாதிரி ட்ரேடிங்கில் நீங்கள் கரெக்டான டேரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்களா, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு காட்டும். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன ஸ்பீடில் அது வந்து போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத விவேம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். ஸோ விவேம்புக்கு மேலே இருந்துச்சுனாலும் ப்ரைஸ் அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட், கீழே இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர், பிகினர் எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. மறுபடியும் நம்ம அந்த கார் எக்ஸாம்பிளுக்கு போவோம். அதில் ஒன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த கார் உங்களுக்கு ரோடு சரியாக தெரில அப்படின்னா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாரு. இப்போ ரோட் கிளியராக இருக்குது, நீ முன்னாடி போகலாம், இல்லை இப்போ அந்த இடத்துல நீ முன்னாடி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தைரியமாக நம்பி போகலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிக்னல் தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வழக்கம் போல் இண்டிகேட்டருக்குள்ளே போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது 10,3 அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் மாற்ற தேவையில்லை, இதுவே கூட போதும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே க்ரீன் கலரில் இருக்குது, அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இங்கே மேலே போயிருக்கு. அகைன் எப்போ இந்த க்ரீன் கலர் லைனை டச் பண்ணி க்ளோஸ் கீழே வைக்குதோ அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெட் கலரில் இந்த ஜோன் மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அகெயின் இந்த ரெட் கலர் லைனை தாண்டி ப்ரைஸ் போகும்போது ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எப்போ இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கட் பண்ணி செல்லாக மாறுதோ, ஸோ இது நம்ம வந்து ஒரு ட்ரெயிலிங் எஸ்எல் மாதிரி அது வரைக்கும் நம்ம இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த நாளில் நீங்கள் காலையில் எடுக்கும் போதே ஷார்ட் எடுத்துட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட்டில் இருக்குது. அன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் கேன்லையோ இல்லை 15 மினிட்ஸ் கேன்லோடைய லோவையோ கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இது க்ரீன் ஆகும்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ட்ரேட் செட்டப் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணல. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்ல, நீங்கள் இதெல்லாம் அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல, இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டரை மட்டும் வச்சு உங்களால் ட்ரேட் எடுக்க முடியாது. நிறைய ஃபால்ஸ் சிக்னல் அப்படிங்கிறது வரும். அதை எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இண்டிகேட்டர்னா என்ன, உதாரணத்துக்கு சூப்பர் ட்ரெண்ட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் காமிச்சிட்ருக்கேன். இது நீங்கள் 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமை மாற்றி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. அது தொடர்ந்து, அதாவது என்னைக்கு அப்படின்னா ஆக்சுவலாக மார்ச் 11th 15 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. அங்கேருந்து மார்ச் 16 வரைக்குமே உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இப்போ தான் ஒரு 3-4 கேண்டிலுக்கு மேலே இப்போ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத காட்டியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஈவன் நீங்கள் வந்து டே கேண்டிலில் கூட பார்த்து இப்போ ட்ரெண்டு சூப்பர் ட்ரெண்டில் வந்து இது வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டே டைம் ஃப்ரேம்லேயும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்றைக்கு 25,033 கட் பண்ணிச்சோ அன்னையிலேருந்து இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டிருச்சு. இப்போ எப்போ 24,450க்கு மேலே போகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படிங்கிறத சூப்பர் ட்ரெண்ட் காட்டும் அப்படிங்கிறத இங்கேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கட் பண்ண சிக்னலை பாருங்கள். இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால்
பார்க்க முடியுது. இந்த சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு குடுத்துருக்கு. மறுபடியும் சொல்றேன், சூப்பர் ட்ரெண்ட் வெறும் 10,3 அப்படிங்கிற இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நெறைய சிக்னல்ஸை நம்ம அது குடுக்கும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது லாஸ்ட்ல தான் முடியும். இது ஒரு இண்டிகேட்டர், இது ஒரு டூல். இது கூட நம்மளுடைய பிரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி, எந்த பிளேஸ்மெண்ட்ல இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய எட்ஜ் என்ன அப்படிங்கிறத நம்மளால ரியலா புரிஞ்சுக்க முடியும். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட ஏடிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ண முடியும் சிக்னல்ஸை. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் ஏடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ்னு வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எப்போல்லாம் வந்து ஒரு 20, 25க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 25 பக்கத்தில் வச்சு நான் வந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். சரிங்களா? எஸ் 25 வச்சு நான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கிறேன். ஸோ சூப்பர் ட்ரெண்டுடைய சிக்னலை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஏடிஎக்ஸ்லேயும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல செல் கொடுத்துருக்கு. ஆனால் ஏடிஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிறது 25க்கு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து எடுத்துருக்க வேண்டாம். சரிங்களா? அதான் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து கம்மியாகி போயிட்டுருக்கு. ஸோ ஏடிஎக்ஸில் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு வந்து பை கொடுத்துருந்தா கூட மார்க்கெட் வந்து மேலே போகலை. பட் எப்போ இந்த ஏடிஎக்ஸ் வந்து 25க்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகுதோ அல்லது இந்த லோலேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஏடிஎக்ஸ் திரும்புதோ அங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பொருத்தி என்ன டைம் ஃப்ரேமுக்கு எது செட் ஆகும், அதுலேயும் அந்த இண்டிகேட்டர்ஸில் என்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ நான் 2 இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்கிறேன். இது கூட 3ஆவதாக ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாமா, இல்லை வேறு 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாமா, செட்டிங்ஸ் எதாவது மாற்றணுமா, டைம் ஃப்ரேமுக்கு எது சூட் ஆகும், ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்களா, வால்டிலிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்களா, மொமெண்டத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்களா, இல்லை வால்யூமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்களா, எதை நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இண்டிகேட்டர்ஸும் மாறும், அதனுடைய ரிசல்ட்டும் மாறும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டரை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பேசலாம். அடுத்து நம்ம என்ன இண்டிகேட்டர் பார்க்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் அப்படிங்கிறது பொலிஞ்சர் பேண்ட். இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போங்க, பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஃபேவரட்டான இண்டிகேட்டராக இருக்கும். ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்ட் இப்போ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த கார் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, சைடில் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பேரியர் இருக்கும். அது கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த பக்கம் போக முடியாது. ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ட்ராக்குக்குள்ளே திரும்பி வந்துடுவீங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இங்கே பொலிஞ்சர் பேண்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் எப்போதுமே வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஒரு எட்ஜுக்கு வந்த பிறகு ஓகே இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாலடைல் மார்க்கெட்டில் ப்ரைஸினுடைய வாலடைல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொலிஞ்சர் பேண்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னும், அதே மாதிரி மேலே போய் நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொலிஞ்சர் பேண்டை ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இது வந்து கீழே போயிட்டே தான் இருக்குது, ஆனாலும் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பர் பேண்டுக்கு வரவே இல்லை. ஸோ பொலிஞ்சர் பேண்ட் எப்போதுமே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இந்த நாளை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் டேயாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிறது கீழே வரும்போது மேலே போயிருக்கு, அகைன் மேலே இருந்து கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் மட்டும் இல்லை, ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் நிஃப்டி டே சார்ட் மாற்றிருக்கிறேன். இப்போ அதே சேம் பொலிஞ்சர் பேண்ட் 20 SMA க்ளோஸ் டு அப்படிங்கிற அதே செட்டிங்ஸில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த பொலிஞ்சர் அப்பர் பேண்டுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எப்பப்பெல்லாம் இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு கீழே லோயர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதோ அங்கேருந்துலாம் இது மறுபடியும் அந்த பொலிஞ்சர் பேண்டை நோக்கி இது ரப்பர் பேண்ட் மாதிரி, அதாவது இப்போ ஒரு ரப்பர் பேண்டை எவ்வளோ இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து முன்பக்கமாக வரும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த 20 பொலிஞ்சர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, ஆனாலும் கூட பாருங்கள் டக்குன்னு ப்ரைஸ் வந்து மேல் பக்கமாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மேல் பக்கமாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது நிஃப்டிக்குன்னு மட்டும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி எல்லா ஸ்டாக்குக்குமே இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் வந்து அந்தந்த ஸ்டாக்குக்கு எந்த அளவுக்கு வந்து
அடாப்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ஒரு முக்கியமான 4 இண்டிகேட்டரை பற்றி பேசியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா மூவிங் ஆவரேஜஸ், சூப்பர் ட்ரெண்ட், விவேம்ப், அதுக்கப்புறமா இப்போ பொலிஞ்சர் பேண்ட் பற்றி பேசியிருக்கிறோம். இந்த 4 இண்டிகேட்டரையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக என்ன இண்டிகேட்டர் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேனே தவிர ஸ்ட்ராட்டஜி அல்லது செட்டப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலை. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதனுடைய வின்னிங் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 100 டேஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ப்ராபபிலிட்டி இதில் இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா அனலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனலிசிஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். அது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த 4 இண்டிகேட்டரை விட 5ஆவதாக ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதுதான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். அந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய கான்ஃபிடென்ஸை விட பெரிய இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ உருவாகும் அப்படின்னா நீங்கள் நிறைய சார்ட்ஸை பார்த்து நிறைய அனலிசிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது, படிக்கும்போது, வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் உங்களால் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். நமக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு ஒன்று தோணும் இல்லையா? அந்த இன்ட்யூஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா சில நேரங்கள் அது அகெயின்ஸ்டாகவும் போகும். ஆனால் அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசர்ச் அடிப்படையில், நம்மளுடைய நாலேஜ் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். எவ்வளோ தான் நீங்கள் அந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்தாலும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல, பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்காது. இண்டிகேட்டர் உங்களுக்கு சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணாலும் உங்களால் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அல்லது நீங்கள் ட்ரேடை இதையும் தாண்டி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களுடைய டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னக்கூடியோ இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னக்கூடியோ நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணுங்கள், அனலிசிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய சார்ட்ஸ் பாருங்கள். அப்படிலாம் பார்க்கும்போது தான் இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்ல வருது, இந்த இண்டிகேட்டருக்குள்ளே என்ன கதை இருக்குது, எப்படி ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்டெண்டன்ஸ் இன்னும் மார்க் பண்ணல அப்படின்னா கீழே உங்களுடைய பெயரை அட்டெண்டன்ஸில் மார்க் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இல்லை டீட்டெயில்டு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் கோ த்ரூ பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பெட்டராக கிடைக்கும். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். மறக்காமல் இன்றைக்கி நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சார்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களை ட்ரேட் எடுக்க சொல்ல தயவு செஞ்சு ட்ரேட் எடுத்துக்காதீங்க, மாட்டிப்பீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டவுட் கிளியரிங் செஷனில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.